ஹாய் வேவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 15 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த மண்டப ஓனர் வந்து சிந்தாமணி கிட்ட இனிமே என் முகத்திலே வந்து முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இனிமே எங்கள் மண்டபத்தில் இருக்கிற எல்லா ஆர்டரும் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லி அந்த காசை பிடிங்கி மீனா கிட்ட கொடுத்துட்டு இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லி அந்த மேனேஜரையும் திட்டி அனுப்பி விட்டுறாரு. இப்போ மீனா வந்து அப்படியே அவர் போன பிறகு சிந்தாமணி கிட்ட வந்து வாழ விடு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்ப சீதா போயிட்டு எங்க அக்கானால உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இதே எங்க மாமாவா இருந்திருந்தா இந்த மேனேஜர் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு, பாத்துக்கோங்க நானே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது என்ன அடிச்சிருவியா அப்படின்னு இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா வான்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டு போயிடுறாங்க. இங்க வந்து சத்யாவும் மீனாவும் போய் அந்த ஃபைனான்சியரை பார்த்து காசு கொடுக்க போறாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் வந்து மீனாவை திட்டுறாரு, என்னம்மா நீ ஒரு நாளைக்கு அடுத்த 2 நாள்ல கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு. அப்புறமா அவர் வராரு. அப்புறமா அவர்கிட்ட வந்து மீனா வந்து சாரி சார், இந்த மாதிரி கணவர் இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வளர்ந்து வரேன்னு சொல்லிட்டு என்னை இந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னோடனே என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது சத்யா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றான். அப்போ உடனே அவர் சொல்றாரு, இப்படி எல்லாமா பண்றாங்கன்னொடனே ஆமா சார்னோடனே இப்ப காசு மீனாக்கு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ உடனே யாருமா அது அப்படின்னு கேட்கும்போது இந்த தொழில ஏற்கனவே மேல இருக்கிறாங்க அந்த சிந்தாமணி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க தான் சார் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னோடனே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எப்போ காசு வேணாலும் என்கிட்ட வந்து கேளு, எவ்வளோ பெரிய ஆர்டர்னாலும் நீ எடு, நீ வந்து தொழில்ல நல்லா வருவமா, இந்த மாதிரி ஏமாத்துறவங்கலாம் அவங்க தொழில் இல்லாம தான் போவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் நான் அப்படின்னா நினைக்கல, அவங்களும் செய்யட்டும் நானும் செய்யறேன்னொடனே இந்த வயசுல உனக்கு இருக்கிற பக்குவம் கூட அந்த வயசுல அந்த அம்மாக்கு இல்ல பாத்தியா, சரி நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா சிந்தாமணி போட்டோ முன்னாடி வந்து நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வர வழியிலே முத்துக்கு கால் பண்ணி, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னோனே, "முத்து ஏன் மீனா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆனா நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற. நான் வீட்டுக்கு வந்து" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வீட்டுக்கு ஓடி வர்றாரு. வரும்போதே கையில வந்து மாலை எல்லாமே வாங்கி ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வர்றாரு. அப்ப மீனா எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கா தெரியுமான்னோனே, "என்னடா சொல்லுடா" அப்படின்னோனே, முத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, வீட்ல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இதுல முத்து வந்து மீனாக்கு மாலையெல்லாம் போட்டு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறாரு. மனோஜ் சும்மா இல்லாம இதுக்கு தான் படிச்சிருக்கணும்னு சொல்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாசிச்சு பார்த்து சைன் பண்ண தெரியாதா? அப்படின்னு கேட்டோனே, ஆமா இவர் வந்து அப்படியே வாசிச்சு பார்த்து சைன் பண்ணி தான் ரூ. 30,00,000 தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி இது உனக்கு தேவையா? வாய மூடிட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. விஜயா மட்டும் அப்படியே கோவத்தின் உச்சியில அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ முத்து வந்து அண்ணாமலை கிட்ட வந்து நான் சவாரி போயிட்டு வந்ததுல எனக்கு ஆசை இருக்குப்பா, பரஸ் அங்கிளோட கல்யாணத்துக்கு வர நம்ம எல்லாம் செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கான எல்லா இதுவும் நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த ரோகிணியோட மாமாவ வந்து வி மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. நீங்க எங்க இங்கன்னோனே, என்னோட அக்கா பையனுக்கு சாரி தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. நீங்க எங்க இங்கன்னோனே, நாங்க தான் டெக்கரேஷன்லாம் பண்றோம். அந்த பூ கொண்டு போறாங்கல்ல, அவங்க கூட தான் சேர்ந்து செய்றோம்னு சொல்லும்போது, மீனா பின்னாடி திரும்பி அப்படியே நடந்து போறனால அவருக்கு அவங்க யாருன்னு தெரியல. அடுத்து வந்து பரஸ் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளையோட மாமாவ உனக்கு காட்டி தரேன்னு சொன்னேன்ல, அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து அவர கூட்டிட்டு வரும்போது, சமையல்காரங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ரோஹிணிக்கு காஃபி எடுத்துட்டு போறாரு. அப்பவும் அவர கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, முத்து எதேர்ச்சியா அங்க போகும்போது, முத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஓடி வந்து அண்ணாமலை கிட்ட, "இங்க வாங்கப்பா, வாங்கப்பான்னு" சொல்லி கூட்டிட்டு போய், "அங்க பாருங்க" அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்ப கூட வந்து மனோஜ், மனோஜ், அப்புறமா ரவி எல்லாரும் மொத்தம் அவங்க அண்ணாமலை 4 பேருமே அவர பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்